வந்து பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லி பிறகு வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு போய் செக் பண்ணி அது உண்மைன்னு ஒரு பிள்ளைகள் நாங்களே ஒரு பாதுகாப்பு குறைஞ்சாலும் கூட இங்கே ஆசிரியர் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் தொடக்கூடாத இடத்துல தொட முயற்சி செய்யறதோ இல்லை தோடுறதோ அதுக்கு காட்டுங்கள் என்னன்னு வாசிக்கலாம். விழிப்புணர்வு பாதுகாப்பின் முதல் இந்த நிகழ்ச்சியானது இன்றைக்கு லைட் ஆஃப் த வேர்ல்ட் நிறுவனத்தினால் மன ரீதியாக பாதிக்கப்பட்டதாக எங்கட திட்டத்தில் பயணிக்கிற இந்த சிறுவர்கள் வாழ்க்கை என் உரிமை இன்னைக்கு நாங்கள் எங்க இருக்கோம்னு சொன்னால் கிளிநொச்சி பெரிய சந்தைக்கு முன்னிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர் துஷ்பிரயோக வாரத்தை முன்னிட்டு சிறுவர்களை கொண்டு இன்றைக்கு ஒரு பேரணி ஒன்று ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. ஓகே, இந்த பேரணியில் என்ன விஷயத்தை சொல்ல வராங்க இது தொடர்பான ஒரு காணொலி பார்க்க போகிறோம். வாங்க படிக்குள்ள போகலாம். பாதுகாப்பு என் உரிமை என்ற துணைப்பொருளின் கீழே இந்த நிகழ்வு வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் ஸ்கைட் வீரர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க முன்னுக்கு. இதில் சிறுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நீல நிற பட்டிகள் கட்டப்பட்டவாறு வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் சிறிய பதாகைகள் ஏந்தி வருவாராங்க. சிறுவர்கள் துஷ்பிரயோகத்தை தடுப்போம், போதைப் பொருளை ஒழிப்போம். அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர்களும் இதில் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். என் உடல் என் உரிமை, என் உடல் எனது உரிமை, என்னை காக்கும் என். ஓகே, இந்த போட்டு இங்கே வீடியோ கொஞ்சம் காட்டுங்கள் என்னென்னு வாசிப்போம். விழிப்புணர்வே பாதுகாப்பின் முதற்படி, எச்சரிக்கையாக இருப்போம், பாதுகாப்பாய் வாழ்வு. உங்களை ஒரு ஆள் முகத்தை மூடி கொண்டு வருது. எங்க நான் சொல்ல வரும் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஓகே, என்னை வேலைக்கு அமர்த்தாதீர்கள். ஓகே, இந்த மாதிரியான பதாகைகள் வேண்டியவாறு எல்லாரும் வந்து கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். பெரிய சந்தையிலேருந்து நகர்ந்து உரிய இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள்லாம் ஒரே நிறத்தில் பட்டிகள் கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு என்ன ஒரு பெரிய போர்டு வச்சிருக்கிறீங்க, இது என்ன போர்டு? என் வாழ்க்கை என் உரிமை. ஓகே, அந்த அதுக்கான ஒரு போர்டை வச்சிருக்கிறீங்க. ஓகே, பெண்டைக்கு ஒரு பேரணியில் வந்தீங்களா? அந்த பேரணி என்னத்துக்காக அந்த பேரணிக்கு வந்தீங்க? சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு பேரணியாக வந்தோம். சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான பேரணியாக வந்தீங்களா? ஓகே, தங்கச்சிக்கு என்ன பேர்? வில்வராஜ் பியூமி. ஓகே, எங்கே படிக்கிறீங்க? ராமநாதபுரம் மகாவித்யாலயம். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? தரம் 4. வணக்கம். வணக்கம். சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் ஒரு ஊர்வலம் வந்து ஒழுங்குபடுத்தியிருக்கிறீங்க. ஓகே, இந்த இதை பற்றி சொல்லுங்கள். ரைட், இது எழுப்புதல் சுவிசேஷ ஊழியங்கள் லைட் ஆஃப் த வேர்ல்ட் நிறுவனத்தினால் இயங்குகிறதான சிறுவர் நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக என் வாழ்க்கை என் உரிமை என்ற தலைப்பில் பிள்ளைகளுடைய உரிமையை கோரும் ஒரு போராட்ட ஊர்வலம் தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டு வருகிறது. பிள்ளைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும்படி, பிள்ளைகளுக்கு ஏற்படுகிற உரிமை மீறல்களை தடுக்கும்படி இந்த நிகழ்ச்சியானது இன்றைக்கு லைட் ஆஃப் த வேர்ல்ட் நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் சிறுவர் துஷ்பிரயோகத்திலிருந்து சிறுவர்களை பாதுகாப்போம்னு சொல்லி ஒரு படத்தோடு எடுத்துக்கொண்டு வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் ஒரு தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர் துஷ்பிரயோகம் இதில் ஒரு காட்சிப்படுத்தல் ஒரு சித்திரங்களோடு வந்து கொண்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தொடுதல், அன்பை தரும் தொடுதல், பாதுகாப்பை உணர்த்தும் தொடுதல், நல்ல தொடுதல், அறிந்திருப்போம், நலமாக வாழ்ந்திடுவோம் என்ற பதாகைகள் ஏந்தியவாறு இந்த ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரணி இருந்து நகர்ந்து வந்து கொண்டிருக்குது.
நகர்ந்து வந்து கொண்டிருக்கிற பேரணி பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பெரிய சந்தையடியில் ஆரம்பித்த இந்த பேரணியானது பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுப்புதல் சுவேச ஊழியங்கள் என்ற ராமநாதபுரம் பகுதியில் அமைஞ்சிருக்கும் இந்த இடத்துல வந்து நிறைவடைஞ்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான சிறுவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர்கள் என பலரும் பங்கு பெற்றிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து உள்ள என்ன நிகழ்வு நடத்துகிறாங்கிறத பார்க்கலாம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேரணி வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நேரம் நிர்வாகத்திலேருந்து எங்களோட ஒருத்தர் இணைஞ்சிருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம், நாங்கள் மைக்கோ பிடிச்சிக்கொள்ளுங்க. ஓகே, சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிராக இன்றைக்கு ஒரு பேரணி ஒன்று நடந்தது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? சிறுவர் துஷ்பிரயோகம்னா சில சின்ன பிள்ளை வந்து சில தயக்கத்தில் இருப்பாங்க, சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கத்தில் இருப்பாங்க. இப்படி ஒரு பேரணி செய்ததால அவைக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வரும். இப்படி பேரணி எங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, பெற்றோர் மேர், டீச்சர்ஸ் மேர், அதோட விசேஷமாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்திருக்கிறாங்க. அவருக்கு ஒரு தைரியம் வந்து அந்த தைரியத்தினூடாக அவர் சில விஷயங்களை மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க, சரீர ரீதியாக பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் அப்படி பாதிக்கப்படுறாங்க. அப்படி சொல்லிக்க அவங்க தங்களுடைய விஷயங்களை விரைவாக நடப்பாரு. அப்ப அதன் மூலமாக இந்த ஒரு பேரணி வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் அழகாபுரி. உங்க கிராமத்தை பொறுத்தவரை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய சம்பவம் இருக்கு. ஆனா இப்படி ஒரு ஃபேமஸ் அண்ட் லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்ற நிறுவனத்தினூடாக நிறைய பேர் நிறைய பிள்ளைகள் பயன்படுது. ஏன்னா சில விஷயம் வந்து டீச்சர்ஸ் மேலோட பகிர்ந்து கொள்ளுது, நிறைய விஷயம் பகிர்ந்து கொள்ளுது. அப்ப ஆகவே அந்த பிள்ளைகள் நிறைய பிரயோசனத்தை அடைகிறான். இன்னும் இந்த தொடர்ச்சியா போன வருஷத்துல நடக்குது. அப்ப இதுவும் தொடர்ச்சியாக தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நிர்வாகத்தில் இருக்கிற வந்திருக்கிறேன். அப்ப அதனால எனக்கு சில விஷயங்கள் நானும் அறிய இருக்குது. அதுல நிறைய பிள்ளைகள் அதுல பங்கு பெற்றால் நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவும் மீட்பும் கிடைச்சிருக்கு. இப்ப கிராம மட்டத்தில் வரான பிரச்சனைகளை தடுக்கணும் சொன்னால் வேற என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடைபெறும்? அன்பின் ரீதியான பிள்ளைகள் பெற்றோர் கணவன் மனைவி என்ற ரீதியில பெற்றோராக சேர்த்து பிள்ளைகளுக்கு அன்பு ரீதியாக கொடுக்கலாம், அது மதம் சார்ந்த ரீதியாக ஆன்மீகத்தை கொடுக்கலாம், பாதுகாப்பு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கொடுக்கலாம். அப்படியான சம்பந்தங்களை கொடுக்கும்போது இந்த பிரச்சனைகள் இல்லாம போகும். ஓகே, நன்றி நன்றி எங்களோட. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட் ஆஃப் தி வேர்ல்டு நிறுவனத்துக்கு உள்ள தான் நிற்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் எங்களோட இணைஞ்சிருக்கிறேன். ஓகே, வணக்கம் டீச்சர். வணக்கம். ஓகே, நாங்கள் ஒரு மைக்கா அப்படிங்க. இன்னைக்கு வந்து சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான மாணவர் பேரணி ஒன்று நடந்தது. இந்த பேரணி மூலமாக இந்த மாணவர்களுக்கு என்ன விஷயங்கள் சொல்ல வரீங்க, இதை பற்றி சொல்லுங்கள். எங்களோட லைட் ஆஃப் த வேர்ல்டு திட்டமானது 7 வருட காலமாக நாங்கள் வருடாந்தம் ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதமும் சிறுவர்கள் பாதுகாப்பு, சிறுவர் உரிமை தொடர்பான விழிப்புணர்வை நாங்கள் செய்து கொண்டு வரோம். இதனூடாக எங்களோட திட்டத்தில் பயணிக்கிற இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்றால் என்ன, எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, அவங்களோட உரிமைகள் என்ன என்பதை குறித்து தெளிவுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அதிகமான எங்களோட வட்டாரத்தில் வந்து அநேகமான பிள்ளைகள் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்படுகிறாங்க. சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்றது பாலியல் ரீதியானது மற்றும் துஷ்பிரயோகம் அல்ல, உடல் ரீதியாக உள ரீதியாக அவங்களோட அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுக்காமல் இருப்பதும் துஷ்பிரயோகம். எனவே எங்களோட கிராமத்தில் அதிகமான பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்லாமல் சிறு வயதிலே தொழிலுக்கும் அமர்த்தப்படுகிறார்கள். இதெல்லாம் பிள்ளைகளுக்குரிய சரியான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்துடன் இந்த விழிப்புணர்வு பேரணியை நாங்கள் செய்துள்ளோம். நிச்சயமாக வட்டக்கட்சி அழகா. இது வந்து ராமநாதபுரம். ஓகே, ராமநாதபுரம் பகுதியில் இருக்க மாணவர்கள் எந்த மட்டத்தில் இப்போ சிறுவர் துஷ்பிரயோகம் என்னும் போது போதைப்பொருள் பாவனையும் இருக்கല്ലോ, இதுகளெல்லாம் வைத்து பார்க்கும்போது எந்த மட்டத்தில் இருக்குது? இப்போ அதிகமாகவே கடந்த காலங்களில் வந்து நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கும்போது சிறுவர் துஷ்பிரயோகத்தை குறித்து தெளிவில்லாத ஒரு பிள்ளைகளாக தான் இந்த இடத்துக்கு கடந்து வந்தாங்க. இப்பொழுது பிள்ளைகளுக்கு தொடுகைகளை கூட நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். சரியான தொடுகை எது, பிழையான தொடுகை எது, உங்களுக்கு ஒரு துஷ்பிரயோகம் நேர்ந்தால் நீங்கள் எப்பாவது உங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து தெளிவுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். ஓகே, நன்றி டீச்சர். இந்த நேரம் எங்களோட இணைந்தமைக்கு. ஓகே மக்களே, இப்போ இந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரணி முடிந்த பிறகு எங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல சிற்றுண்டியை சாப்பிட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் மற்றும் ஒரு ஆசிரியர் எங்களோட இணைஞ்சிருக்கிறேன். டீச்சர் வணக்கம். வணக்கம். நாங்கள் மைக்கோர் அப்படிங்க. சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான இந்த வாரத்தை முன்னிட்டு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பேரணி ஒன்று ஒழுங்குபடுத்தியிருந்தீங்க. ஓகே, இந்த பேரணி எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு, இதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். நாங்கள் எழுப்புதல் சுவிசேஷ ஊழியங்களுக்கூடாக லைட் ஆஃப் த வேர்ல்ட் நிறுவனத்தினால நாங்கள் இந்த சிறுவர் துஷ்பிரயோக வாரம்ன்றதுனால அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்குற அந்த ஒரு நிகழ்வில் நாங்கள் ஒரு விழிப்புணர்வை நாங்கள் குறுகிய கால அழைப்பாக நாங்கள் ஏற்று செய்து கொண்டிருக்கிறோம்.
ஆரம்பத்தில் எங்களோட திட்டம் இப்போ 7 வருஷத்துக்குள்ளே பயணிக்கிறோம். ஆரம்பத்தில் வந்து பிள்ளைகள் வந்து சிறுவர் துஷ்பிரயோகம்ண்டா என்ன, அவங்களோட பாதுகாப்புண்டா என்னன்றதை குறிச்சதான ஒரு விழிப்புணர்வு இல்லாதவங்களா வந்தாங்க. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கிறதான அந்த நோக்கத்துக்கூடாக தெரியும் அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி தாங்க பாதுகாக்கப்பட வேணும், பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் வந்து அவங்க எப்படியான ஒரு என்ன முறையில் அந்த துஷ்பிரயோகத்தை அணுகலாம்னு சொல்கிறதான ஒரு விழிப்புணர்வுக்குள்ள வந்திருக்கிறாங்க. முக்கியமாக நாங்கள் இதை முன்னெடுத்ததான நோக்கம் வந்து பிள்ளைகளை வந்து ஒரு தொட்டா சமுதாயத்தில் வந்து புறக்கணிக்கிறாங்க, அதை வெளியில் வந்து கொண்டு வரக்கூடாது. ஆனால் நாங்கள் அதற்கு விரோதமாக குரல் கொடுத்து இந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்கிற நோக்கத்தில் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பாதிப்பு, ஒரு பிள்ளைக்கு ஒரு அபியூஸ் நடந்தால் அவங்க வந்து எப்படியான ஒரு நிலையில் வந்து அதை தெரியப்படுத்தலாம்ன்றதை கூட அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அநேகமாக சிறுவர் பாதுகாப்பை குறித்து நாங்கள் 1929 என்றதான ஒரு தொலைபேசி இலக்கத்தை கூட நாங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிமுகம் செய்திருக்கிறோம். அந்த பெரும்பாலும் நாங்கள் அதிகமாக நாங்கள் நம்புகிற பிள்ளைகள் வந்து தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தில் அநேக விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க. தங்களுடைய உரிமைக்கு அவர்கள் குரல் கொடுப்பாங்க. தங்களுடைய உரிமை என்னன்றதை அவங்க வந்து கருத்தில் கொண்டு செயல்படுறாங்க. இது எங்களுடைய பெரிய நோக்கமாக இருக்குது. நாங்கள் சமுதாயத்தில் இதை குறித்து தான் இந்த விழிப்புணர்வில் நாங்கள் பெரிய ஒரு வெற்றியை கண்டு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளும் அநேகமாக துஷ்பிரயோகம் என்னன்றது அதிகமாக இன்னும் பிள்ளைகளோட உரிமைகள் வந்து மீறப்படாமல் அதை நாங்கள் வெளியில் கொண்டு வரது எங்களோட நோக்கமாக இருக்குது. நான் ஓகே, இப்போ இந்த நிறுவனத்தில் உங்களோட ஆன்மீக செயற்பாடுகளை தாண்டி நாங்கள் இவங்களை முக்கியமாக எடுத்தது நோக்கம் எதிர்காலத்தில் இது வந்து ஒரு 20 வருஷ திட்டம். இந்த 20 வருஷ திட்டத்தில் எங்களோட பிள்ளைகள் வந்து நாங்கள் காண்ட அந்த தலைமுறை ஒரு போதைப்பொருள் அற்ற ஒரு விழிப்புணர்வுள்ள சமுதாயமாக நாங்கள் ஏற்படுத்துறதான் எங்களோட முக்கியமான நோக்கம். ஓகே, நன்றி நன்றி எங்களோட இணைந்தமைக்கு. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து எங்களோட சந்திக்க இருக்கிறாங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். அக்கா வணக்கம். வணக்கம், நாங்கள் மைக்கேற்க அப்படிங்க சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து இந்த நிறுவனத்தினால ஒரு சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான ஒரு பேரணி ஒன்று ஒழுங்குபடுத்தியிருந்தாங்க. நீங்கள் பெற்றோராக இங்கே வந்திருக்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த ஊரில் இருக்கிறீங்க? வந்து வட்டக்கச்சி மாயனூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஓகே, இந்த நிறுவனமானது வந்து இவ்வளோ ஒரு பிள்ளையில வந்து நடத்தி கொண்டு இருக்கிறாங்களோன்னு சொன்னால் அது வந்து ஒரு சரியான ஒரு பெருமைக்குரிய செயல்பாடுன்னு சொல்லலாம். இந்த பிள்ளைகள பாதுகாப்பு கருதி எங்களுக்கு வந்து ஒரு நிறைய உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்க போனீங்கன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் நாங்களே ஒரு பாதுகாப்பு குறைஞ்சாலும் கூட இங்கே ஆசிரியர் வந்து அவ்வளோ ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு. அது வந்து எங்களை விட இந்த நிறுவனம் நடத்தி கொண்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து நான் நிறைய பெருமை சேர்க்கிறேன். அதை விட இந்த பாஸ்டருக்கு வந்து நிறைய ஒரு நன்றி கூற தகுதிப்பட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற சமூகத்தில் பாலியல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது போதைப் பொருள் பாவனைகளாக, இது எந்த மட்டத்தில் இருக்குது? சரியான மட்டத்தில் தான் இருக்குது. அதை வந்து இப்படியும் இவங்க பாதுகாப்பு இப்படி செயல்பட்டு கொண்டு வர ஒவ்வொரு போலீஸாக இருந்தாலும் சரி, எங்களோட நிறுவனமானது என்றாலும் சரி, இதை வந்து கட்டுப்படுத்துவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. நானும் நிறைய என்னோட எதிர்காலத்தில் இந்த பிள்ளை பாதிக்கப்பட்டுருமோன்று நினைச்சு கொண்டு இருக்கிறேன். ஆனால் இப்போத்தி அந்த இதில் வந்திருக்க நான் நம்பிக்கை வந்துட்டு நன்மையான நினைக்கிறேன். அதை வந்து அவங்க கட்டுப்படுத்துவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை வந்துட்டது. ஓகே ஓகே, நிச்சயமாக அக்கா, இந்த நேரம் எங்களோட இணைந்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ந்து மற்றும் ஒரு தங்கச்சி வணக்கம். ஓகே, கிடைக்கலாமா? என்ன பேர் தங்கச்சிக்கு? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க நீங்க? மாயனூர்ல இருக்கிறீங்க. ஓகே, இப்போ இன்றைக்கு வந்து ஒரு பேரணி நடந்ததில்லோ? ஓகே, சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான ஒரு பேரணி நடந்தது. ஓகே, சிறுவர் துஷ்பிரயோகம்னா என்ன நினைக்கிறீங்க? சிறுவருக்கு வந்து அடிக்கிறது, அந்த உடல் ரீதியாக தொடுறது, மன ரீதியாக அவங்கள வேதனைப்படுத்துறது, அதுகள் சிறுவர். இதைத்தான் சிறுவர் துஷ்பிரயோகம்னு நினைக்கிறீங்க. ஓகே ஓகே, இப்போ சிறுவர் துஷ்பிரயோகம் நீங்கள் வாழ்கிற இந்த சூழலில், இந்த சமூகத்தில் சிறுவர் துஷ்பிரயோகம் நடந்த ஏதாவது சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி சொல்லலாமா? எனக்கு நான் செய்தியில் பார்த்தேன். நான் ஒரு பிள்ளை வந்து அப்படி அவங்களோட வீட்டை தண்ணி இல்லாதனால பக்கத்து வீட்டை போய் தண்ணி அள்ளுறதுண்டு. அப்போ அங்கே இருக்கிறவர் வந்து அவளோட தப்பாக நடந்ததுக்காண்டி அவங்க வந்து பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லி பிறகு வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் எல்லாம் கொண்டு போய் செக் பண்ணி அது உண்மையென்று உறுதிப்படுத்தி பிறகு அந்த அப்படி செஞ்சால அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸாக்கள் எல்லாம் வந்து. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த நிறுவனத்துக்கு வரீங்களோ, இப்போ இந்த நிறுவனத்துக்கு வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எப்படி முகம் கொடுக்கலாம், எப்படி சொல்லித்தராங்க அதுகளை பற்றி? எங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இந்த டீச்சராக்கள்கிட்ட வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுக்கு நல்ல தொடுகை கெட்ட தொடுகையை பற்றி எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. எப்படி அவங்க என்ன செய்கிறது அதெல்லாம் வந்து எங்களுக்கு இவங்க டீச்சராக்கள்கிட்ட சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குறவைக்கு சிறுவர் துஷ்பிரயோகம்னா எல்லாரும் கதைக்கிறது, பேப்பரில் வாசிப்போம், விழிப்புணர்வு கணக்கு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயங்களை அப்படி சொல்லி காட்ட முடியுமா? அதை செய்து காட்டுறீங்களா? இப்படி வந்து
ஒரு ஆளுக்கு பிறந்த நாள் கை கொடுக்கறது வந்து நல்ல தொடுகை. இப்போ வந்து ஒரு ஆளுக்கு தொடக்கூடாத இடத்துல தொட முயற்சி செய்கிறதோ இல்லை தொடுறதோ அது கெட்ட தொடுகை. கட்டத்துறைக்கு அப்படியெல்லாம் உங்களுக்கு கோச் பண்ணுறாங்க அப்படிலாம். ஓகே, நன்றி எங்களோட இணைந்தமைக்கு. சிறுவர் துஷ்பிரயோக தடுப்பு வாரத்தை முன்னிட்டு என் பாதுகாப்பு என் உரிமை எனும் கருப்பொருளில் லைட் ஆஃப் த வேர்ல்ட் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் விழிப்புணர்வு பேரணி இன்று ராமநாதபுரம் பகுதியில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. வட்டக்கச்சி பெரிய சந்தையடியிலிருந்து தொடங்கிய பேரணி லைட் ஆஃப் த வேர்ல்ட் நிறுவனம் வளாகத்தை சென்றடைந்தது. இன்றைய காலகட்டத்தில் சிறுவர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு சமூகத்திற்கு எவ்வளவு அவசியமானது என்பதை உணர்த்தும் வகையில் அமைந்த இந்த நிகழ்வானது மக்களிடையே நல்ல மாற்றத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் இக்காணொலியை பகிர்கின்றோம். காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்று மற்றும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி.